Hi friends, welcome to Azhagiya Illam. இப்போ நம்ம ஒரு மேங்கோ புட்டிங் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எந்த விதமான கலரோ இல்லை ஜெலட்டின் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய மாம்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருந்தது இதை எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன மாம்பழமாக இருந்தால் ஒரு 3-4 எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புட்டிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாம்பழத்தை கட் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். நீங்கள் மாம்பழம் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை இன்னும் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக நல்லா அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம அரைச்ச மேங்கோ பேஸ்ட்டை இதில் கொட்டிடலாம். நல்லா அரைப்பட்டுடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இருந்தால் இந்த வடிகட்டியும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மாம்பழம் வேகட்டும். நல்லா கொதிச்சு வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் கொதிக்க விட்டுருக்கேன். கொஞ்சமாக சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூட கொடுக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவில் அந்த தண்ணியை கொட்டி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை அந்த கொதிக்கிற மேங்கோ பேஸ்ட்டில் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதுதான் நமக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நல்லா கட்டியாகி வருது. நமக்கு பாருங்கள், நல்ல ஜெல்லி பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டாவே நல்லா நமக்கு இந்த பேஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போ இதை க்ரீஸ் பண்ணி வச்ச கப்ஸில் நீங்கள் எந்த ஷேப்பில் இருக்க இதுலேயும் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கப்பில் ஊற்றி செட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இதை ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட அப்படியே விட்டுடலாம். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் கொஞ்சம் நேரம் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வச்சு எடுத்து பார்க்கலாம். ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான ஒரு மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். நன்றி.